அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் சேட்டை, நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கேன்னா ஆண்டவன்ட்ட வேண்டி பதில் தொழுதாச்சு. சைக்கிளிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புவோம். அடுத்து ஸ்கூலுக்கு போகிறப்ப உங்களை மீட் பண்ணுறேன். அப்படியே சேட்டை கூட அப்படியே லைனில் இருக்கீங்க. ஓகே, மணி கரெக்டாக இப்போ 4:15. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங் மக்களே. நான் உங்கள் சேட்டை, நான் நல்லா இருக்கேன். காலைல எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரூம்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாகிடுச்சு. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே லைன் எடுங்க ப்ளீஸ் நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் சப்போர்ட் தாங்க. இப்போ அடுத்து நம்ம ஒரு டீயை போட்டுட்டு காருக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். போகிற ரோட்டுகளில் உங்களுக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன டிராஃபிக் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பா, பை பாய். ஹாய் நண்பா, டீயை போட்டாச்சு. டீயை போட்டுட்டு அப்படியே காருக்கு போவோம். காரில் போய் உட்காந்து பேசுவோம். ஹாய் நண்பா, வண்டி இன்றைக்கி முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்கூல் ஆரம்பம். டிரைவர்கள்லாம் ஊருக்கு போனவங்க எல்லோரும் வந்திருப்பீங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் வளைகுடாவில், அதாவது வெளிநாட்டில், அரபு நாட்டில் ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க. அப்போ அந்த ஸ்கூல் லீவில் எல்லோரும் ஊருக்கு போயிருப்பாங்க. மற்ற சவுதி, கத்தார், துபாயிலலாம் எப்படின்னு தெரியாது. குவைத்தில் உள்ளதை இது ஜூன், ஜூலையில் வந்து ஆகஸ்ட் வரையும் உங்களுக்கு லீவு. இப்போ ஆகஸ்ட் கடைசி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்கூலு, அரபி ஸ்கூல் வந்து அடுத்த மாதம் தான் திறக்கிறாங்க. ஆனால் இது வந்து அமெரிக்கன் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலு. அதனால் இப்போ இந்த டியூட்டி வந்து என் டியூட்டி கிடையாது. இது நம்ம மேடத்தோடைய பேத்தி மகனோட பிள்ளைனால அந்த டியூட்டியை கொஞ்சம் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த டியூட்டிக்கு இப்போ நம்ம போகிறோம். ஸ்கூலுக்கு நம்ம போகிறோம் நண்பா. போயிட்டு ஸ்கூலுக்கு இப்போ முதல் நாளுங்கிறதுனால யார் யார் வர்றாங்கன்னு தெரியல. வண்டியில் அந்த பிள்ளையோட மேடம் அம்மா வருவாங்க, இல்லை வேலைக்கார ஆளுகளும் வருவாங்க. அதனால் வீடியோ அவங்களெலாம் பண்ண முடியாது. நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வந்து காட்டுறேன் அந்த ஸ்கூலோட இடத்த. அது எங்கேன்னு இருக்கு சொன்னாக்கா மெதன் ஹவாலியில் அந்த ஸ்கூல் இருக்குது, அமெரிக்கன் ஸ்கூலு. ஆமாம், இங்கே மிஷரூஃப்லேருந்து 40 இறங்கி 4ஆம் நம்பர் ரோட்டில் போகலாம். அப்படி இல்லையா அங்கிட்டு அடுத்து 3ஆம் நம்பர் ரோடு. இந்த 2 ரோட்லேயும் ஈஸியாக போய் அந்த ஸ்கூலுக்கு ரீச் ஆகிடலாம். 4ஆம் நம்பர் ரோடு டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆனால் இன்னும் இந்த ஸ்கூல் மற்ற ஸ்கூல்லாம் இன்னும் ஆரம்பிக்காதனால இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் இருக்காதுன்னு என்னுடைய கணிப்பு. ரோடு எப்படின்னு தெரியலை. அங்கே போய் நான் உங்களுக்கு போடுறேன். இனித காலை வணக்கம். உங்களுக்கு டீயோடு ஆரம்பிக்கிறேன். கூட இருங்க. அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணி அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். ஆமாம், அது எங்கேனாக்கா மிஸ்ரிப்லேருந்து இந்த ஜெனுபு சுல்ரான்னு ஒரு இடத்துல அவங்க வீடு இருக்குது. இங்கேருந்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகணும். இப்போ கரெக்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே வெயிட் பண்ணணும். வர்றாங்க போல இருக்குது. ஓகே, எல்லாமே வர்றாங்க போல இருக்குது. அந்த பிள்ளையோட அம்மான்னு வீடியோ பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வீடியோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் மக்களே, நான் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டேன். பிள்ளைய இறக்கி விட்டுட்டேன். நிற்கிது வண்டி 2 கிலோமீட்டருக்கு தூரத்தில். ஏன்னா இன்றைக்கி முதல் நாளுங்கிறதுனால இந்த ஸ்கூலில் வந்து வண்டி ஊடு கட்டி நிற்கிறாங்க. அதனால் போக முடியாது. அந்த பிள்ளையோட அம்மாவும் இறங்கி நடந்தே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீ மெயின் டோருக்கு வா, அந்த டோரில் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிட்டாங்க. இப்போ நான் வந்து மெதுவாக வண்டியை உருட்டிக்கிட்டு அங்கே மெயின் டோருக்கு போகணும். இதுதாங்க மெதன் ஹவாலி ஸ்கூலு. அந்த சைடு உள்ளுக்குள்ளே இருக்குது. நான் எங்கே மெயின் ரோட்டில் நிற்கிறேன். அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் வீடியோ போடுறேன். இதுதான் நண்பா அந்த ஏஐஎஸ் ஸ்கூலு, அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. இதுதான் இன்றைக்கி முதல் நாளுங்கிறதுனால கூட்டம் அள்ளுது. டிராஃபிக், சரியான டிராஃபிக்கு. நான் வண்டியை ரோட்டில் நிப்பாட்டிட்டு தான், நம்ம வண்டி அங்கே நிற்கிது. அங்கே நிப்பாட்டிட்டு தான் நான் இப்போ இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி முதல் நாள் ஸ்கூலுங்கிறதுனால. அதுதான் அமெரிக்கன் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு. இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலு இன்னும் ஓப்பன் ஆகலை. அந்த பிள்ளையோட மேடம் உள்ளே போயிருக்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு
அவங்கள கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இனி வீட்டுக்கு மற்ற இன்னொரு வேலை இருக்குது, அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்களே, எல்லாம் இறக்கி விட்டாச்சு அந்த பிள்ளையோட அம்மாவை. இப்போ நம்ம அடுத்த டியூட்டி ஒன்று இருக்குது. அது எங்கேண்டாக்கா ஷாமியா போகிறோம். குவைத்தில் உள்ள ஷாமியாங்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆமாம், கிளினிக், ஹாஸ்பிட்டலில் கிளினிக். அந்த கிளினிக் நம்ம போகிறோம். ஏன்னா நமக்கு நேற்று கிளினிக்லேருந்து டெலிஃபோன் வந்துச்சு, நாளைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் உண்டு. குவைத்தில் இருக்கிற மினிமம் டிரைவர்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சுண்டாக்க பிபி, சுகர் இல்லை, எல்லாம் காப்பாற்றுவான். கொலஸ்ட்ராலு அந்த பார்டரில் நிற்குதுங்கிறாங்க, அந்த பிபி மட்டும் இருக்குங்கிறாங்க. அதுக்கு ஒரு புக்கை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இது. ஆமாம், அதனால இப்போ அந்த கிளினிக்கு நான் இப்போ போயிட்டுருக்கிறேன். போயிட்டு அள்ளி கொடுப்பாங்க எல்லாம், சேப்பு கலரு மஞ்சள் கலர் முட்டாயெல்லாம். காலையில் ஒன்று போடு, ராத்திரி ஒன்று போடுண்டு. அதை போடுறதுக்கு அதை வாங்க போகணும். போய் செக் பண்ணுவோமே, போய் செக் பண்ணுவாங்க பிபி எல்லாம். நல்லது தான், பார்த்துக்கிறது நல்லது தானே. அதனால் போய் அந்த கிளினிக்கில் போயிட்டு அந்த மாத்திரை மருந்தெல்லாம் வாங்க போயிட்டுருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. காலையில் எந்திரிச்சோடனே நான் வந்து சைக்கிளிங் போகிறது, வாக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. குவைத்தில் இருக்கிற மினிமம் டிரைவர்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ராலு, பிபி எல்லாமே வந்துடும். ஏன்னு கேட்டாக்க அந்த வேலை டென்ஷனில் அவங்க, ரெண்டாவது ஊரில் உள்ள டென்ஷன், எல்லா டென்ஷனும் எல்லாம் சேர்த்து வச்சு இங்கே செஞ்சிடும். அதனால் கவனமாக இருங்க மக்களை. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சைக்கிளு இல்லை ஏதாவது நடப்பயணம், 1/2 மணி நேரம் மினிமம் கையை வீசி நடந்து ஒரு வேர்வை போகிற அளவுக்கு நீங்கள் நடந்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அதை டிரைவர்மாருக்கு மட்டும் இல்லை, குவைத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அதை செஞ்சுருங்க. நான் மிஸ்ரிப்பில்ங்கிற ஏரியாவில் இருக்கிறதுனால ஆண்டவன் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு சொன்னாக்கா, அங்கே இந்த நடக்கிற இடங்கள் இருக்குது, ஜாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது. நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ நீங்கள் போய்ட்டு ஹோம் பேஜில் பாருங்கள், நான் வீடியோ போட்டிருப்பேன் சைக்கிளிங் போகிறத பற்றி. இப்போ வந்து எனக்கு முதல் நாள் இந்த ஸ்கூல் டியூட்டி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நான் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் அந்த கிளினிக் போய்ட்டு உங்களுக்கு அடுத்து நான் வீடியோ போடுறேன். இப்போ நான் அந்த இடத்துக்கு சாமியாங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இது இப்போ 50ஆம் நம்பர் ரோட்டை பிடிச்சி போகணும், ஏர்போர்ட் ரோட்டை பிடிச்சி அந்த சாமியாங்கிற இடத்துக்கு போகணும். என்ன நீ மிஸ்ரிப்பில் இருக்கிறன்னு சொல்கிற, என்ன சாமியாவில் போய் பார்க்குறேங்கிற? அப்படி இல்லைங்க, நம்ம பாஸ் ஏற்கனவே அங்கே குடியிருந்தார். அந்த குடியிருந்த அட்ரஸுக்கு அங்கே வந்து கிளினிக் நமக்கு எந்தெந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு வந்து இது பண்ண முடியும், கிளினிக் பண்ண முடியும். மற்றபடி வேறு எங்கேயுமே பண்ண முடியாது. அதுவும் ஒன்று இருக்குது. இல்லை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நண்பர்கள் இருந்தாக்கா, அந்த அரபி கூட போனாண்டாக்கா வேறு இடத்துல அட்ரஸ் வேறு இடத்துல அவங்க தங்கி இருக்கிறது வேறு இடம் அப்படின்னாக்கா அந்த அரபி கூட போயிட்டு சொன்னாங்கன்னாக்கா ஒரு சமயம் செய்யலாம். நம்ம தனியாக போனோம்னாக்கா ரிசப்ஷனில் உட்காந்துருக்கிறவர் அவர் சொல்லுவார், உனக்கு எங்கே அட்ரஸோ அங்கே போ அப்படின்ட்டுருவார். அதனால் நம்ம அங்கேயே போயிடுறது. நாங்கள் மிஸ்ரிப்புக்கெல்லாம் நான் போகிறது கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது ஒன்று. நேராக வண்டியை விட்டுடுறது. அங்கே நமக்கு தலை வலிச்சாலும் சரி, காய்ச்சல் எதாவது அந்த வயிற்று வலிச்சாலும் சரி, நேராக ஓடி போயிட்டு அங்கே போய்ட்டு பார்த்துடுறது. நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, கிளினிக் போகிறதுக்கு அங்கே போயிட்டுருக்கேன். ரொம்ப லென்த்தாக பேசிகிட்டு இருக்கேன்ல. அடுத்து என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன், கூடவே இருங்க. ஹலோ நண்பா, இதுதான் நம்ம சாமியா கிளினிக்கு. பார்த்துக்கோங்க, இங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். காரை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு உள்ளே போய்ட்டு ஒரு செக்கப்பை போட்டு வருவோம். ஹாய் மக்களே, நம்ம இந்த சாமியா கிளினிக் வந்தோம். ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் நார்மல். கொலஸ்ட்ரால் மட்டும் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னாங்க. இங்கே உள்ள சாப்பாடு கொலஸ்ட்ரால் வராமல் என்ன வரும்? எல்லாமே ஆயில் தான், எல்லாம் ஜங்க் ஃபுட்டு தான். இருந்தாலும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அள்ளி கொடுத்துருக்குறாங்க வெறும் டேப்லெட்டாக, கொலஸ்ட்ரால் டேப்லெட், அப்புறம் பிபி டேப்லெட். பிபியெல்லாம் நார்மலாக இருக்குது, சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், அடுத்த மாதம் 10ஆம் தேதி, அடுத்த மாதம் இல்லை 10வது மாதம் அடுத்த அப்பாயின்மெண்ட்டு அதுவும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிளம்புவோமா வீட்டுக்கு? ஓகே, இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்ன வேலைன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். சேட்டை கூட அப்படியே லைனில் இருங்க. ட்ராவல்ஸ் அப்படியே சேட்டை ட்ராவலரை அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்ம மேடம் வந்து ஊருக்கு போயிருக்காங்க நண்பா. ஆமாம், நம்ம மேடத்துடைய மருமக டியூட்டி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மேடம் வர்றாங்க, இன்னொரு 4-5 நாளில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அள்ளும் பாருங்கள் வேலை, உட்கார டைம் இருக்காது. இன்ஷால்லா ஐ கேன் முடியும். எவ்வளோ தான் அள்ளுனாலும் நம்மளும் அள்ளுவோம். அதுக்கு தானே வந்திருக்குறோம். ஓகே ஓகே நண்பா, லைனில் இருங்க. அடுத்த வேலை என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு. நண்பா, நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுனால சாப்பாடு ஒன்றும் சமைக்கலை. நம்ம ஊர் சமையக்காரர் லீவுக்கு போனார். அவர் வரேன்னு சொல்லிட்டு கம்பியை நீட்டிட்டார். இப்போ வந்து நம்ம தான் சமைக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டு ஹவுஸ் பாய் சொன்னேன், கொஞ்சம் சமைச்சிரு, அரை கோழி எடுத்து போட்டு அப்படின்னு சொன்னேன். அவர் ஸ்டைலில் சமைச்சிருக்காரு. போட்டு மிளகாவை அள்ளி போட்டு வாயில் வைக்க முடியலை. அதனால் நண்பா, இன்றைக்கி ஒரு நாள் சமாளிப்போம். நாளைக்கு நம்ம சமையலில் இறங்குவோம். நான் என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோலாம் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். ஆமாம், நம்ம எல்லாத்துலேயும் ஓகே, சமையல், டிரைவிங்கு, எல்லா வேலையும் செய்யணும். ஆமாம், எல்லா வேலையும் பழகிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் அந்த பிள்ளையை கொண்டு விட்டுட்டு வந்தோம்ல ஸ்கூலுக்கு. இப்போ திருப்பி அந்த பிள்ளையை போய் நம்ம எடுக்க போகணும். ஸ்கூல் டைம் வந்து 1 மணிக்கு பில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணி 12:30 ஆக போகுது. போயிட்டு அந்த நம்ம காலையில் போய்ட்டு சேம் தான் அங்கே போய்ட்டு அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரங்களோ இல்லை யாராவது அந்த பிள்ளையோட அம்மாவோ யாரோ ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா ஸ்கூலுக்கு நம்மளை இந்த டிரைவரை தனியாக அனுப்ப மாட்டாங்க. பிள்ளைகள்லாம் இருந்தாக்க கட்டாயம் ஒரு ஆளை கூட அனுப்புவாங்க. ஓகே, சரியான வெயிலாக இருக்குது. இன்னும் 50 டிகிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது கோயத்தில். கிளாஸை போடுவோம். கிளாஸை போடலன்னா சரி வராது. அப்பா, கிளாஸும் கொதிக்குது. அப்பா, எல்லாம் சுடுது. கிளாஸை போடுவோம். கிளாஸை போட்டால் தான் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும், இல்லைண்டாக்க சரி வராது. 8வது மாதம் சூடு குறையுன்னு பார்த்தாக்க அது பாட்டில் சூடு இன்னும் குறையவே இல்லை. 50 டிகிரியில் தான் அப்படியே இருக்குது. ஓகே, சமாளிப்போம். எப்படி இந்த மாதத்தை சமாளிக்க தான் வேணும். வர மாதம் தான் எப்படியும் குறையும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். வெல்கம் டு கூல். ஹலோ நண்பா, நாம் இப்போ வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம். வந்தோடனே இப்போ வேலைக்காரவங்க சொன்னாங்க, அப்படியே போகிற வழியில் இந்த அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் பணத்தை அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு. பணத்தை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகுண்டு. அவங்க பணத்தை அனுப்ப உள்ளே போயிருக்கிறாங்க. நான் வண்டியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருப்பி நம்ம அந்த ஸ்கூலுக்கு தான் போகணும். இதுதான் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், AIS. நம்ம காலையில் வந்தோம்ல பிள்ளைய விடுறதுக்கு, இப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இப்போ இன்னொரு 10 நிமிஷத்தில் கேட்டு திறந்துருவாங்க. அதுக்கு முன்னால் ஏதோ பாவம் எமர்ஜென்ஸாக காசு அனுப்பணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, சீக்கிரம் அனுப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில் உட்காந்துருக்கேன். இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸுக்கு போவோம். ஹலோ நண்பா, இப்போ நாம் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூல்லேருந்து அந்த பிள்ளைய எடுத்தாச்சு. அந்த பிள்ளை ஓகே வண்டியில் வந்துருச்சு. அந்த பிள்ளை எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த பிள்ளைய இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பை பாய். ஹலோ நண்பா, ஸ்கூல் டியூட்டி இன்றைக்கி வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். மொதல் நாள். ஆமாம், இன்றைக்கி டிராஃபிக்கு அவ்வளோதுக்கு இல்லை. டிராஃபிக்கு ஏன்னாக்கா இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் திறக்காததுனால டிராஃபிக் அவ்வளோதுக்கு இல்லை. இப்போ முதல் நாள் வெற்றிகரமாக ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தடுத்து என்ன வேலைகள் வருதுன்னு தெரில. வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பசிக்குது, போய் சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பாடு ராமையா சாப்பாடு ஆக்குனார். மிளகா அள்ளி போட்டு வச்சுருக்காரு கோழிக்கறியில். பார்ப்போம். போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். நண்பா, இதுதான் நம்மளுக்கு மத்தியான சாப்பாடு. சோறு, கோழி குழம்பு. நம்ம ராம்பாய் இன்றைக்கி கை வந்தோம். நம்ம வீட்டு ஹவுஸ் பாய் செஞ்சாப்புல. ஏன்னா எனக்கு டைம் இல்லை எனக்கு. அதனால் வாங்க சாப்பிட்லாம். பிஸ்மில்லா. வாயை வச்சோடனே உரப்பு சொல்லுன்னு ஏறுது. ஏன் தான் உரப்பு இப்படி சாப்பிட்றாங்களோ மக்கள். ஓகே நண்பா, சாப்பிட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் நண்பா, நான் அவங்க சேட்டேன். காலையிலேருந்து மத்தியானம் வரையும் டியூட்டியை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்குள்ளால் நம்ம வேலைக்கார அக்கா சத்தம் போட்டு
நம்ம மேடத்தோட பையன் இங்கே இருக்கான். அவனுக்கு வந்து தண்ணி வேணுமா, தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. தண்ணி பாட்டில் உடனே எங்கே போகிறது, கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு மெதுவாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெமியாவுக்கு போகணும். தண்ணி பாட்டில் வாங்க, தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு டியூட்டி இருக்கா என்னன்னு தெரியலை, சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோடு முடித்து அப்லோட் எதுவும் பண்ணணும், எடிட் பண்ணிவிட்டு. ஓகே நண்பா, ஜெமியா போய்ட்டு நான் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அபராஜ் நண்பா, தண்ணி எடுத்தாச்சு ஜெமியாலேருந்து. இப்போ பார்த்தீங்கல்ல, நான் டியூட்டி வரலன்னு சொன்னாலும் இப்போ அடுத்த டியூட்டி வந்துருச்சு. நம்ம பாஸோட பையனுக்கு ஹவாலியில் ஏதோ ஒரு பிரிண்டிங் ஏதோ டைப் ஆஃபீஸில் ஏதோ கொடுத்துருக்காப்புலையா பேப்பரு, அதை வாங்கிட்டு வாங்குறாரு. இப்போ நம்ம ஹவாலிக்கு போயிட்டுருக்கோம், அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நண்பா. ஹவாலியில் தாருல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் அப்படியே நம்ம அந்த சிங்கிள் ரோட்டில் அப்படி வந்தோம்டாக்கா, அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும் ரோடு. இங்கே வந்தோம்னா இது எல்லாம் நேராக வந்தோம்னா இது எல்லாம் வந்து பிரிண்டிங் ஆஃபீஸ் தான். இப்போ நான் காட்டினேன், இங்கிட்ட வந்து மத்தாம இருக்குது இந்த சைடு எல்லாம். இதுதான் இந்த பிரிண்டிங் ஆஃபீஸ். இந்த பிரிண்டிங் ஆஃபீஸுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்கியாச்சு. நான் காட்டினில் ஹவாலி லொக்கேஷன் தாருல் ஷிஃபாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் இந்த கடை இருக்குது. வாங்கியாச்சு. இதை தான் வாங்கிட்டு வர சொன்னார். உள்ளுக்குள்ளே ஏதோ பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் இருக்குது. ஓகே, அப்போ வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா தேடுவாங்க, அடுத்த டியூட்டி எது இருக்குன்னு தெரியலை. ஒரு டிரைவரோட வேலை இது தான். அந்த வேலைக்கு முடிச்சுட்டாக்கா அடுத்தடுத்த வேலை ரெடியாக இருக்கும். நம்ம பாட்டில் ஏதாவது லேட் ஆகிடுச்சுனாக்கா எங்கே போனேன் அப்படின்னு கேட்பாங்க. எடுத்த வாய்க்கு உடனே கேட்பாங்க எங்கே போனேன் அப்படிம்பாங்க. அது நமக்கு பிடிக்காது. அதனால் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டில் போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் நண்பா, நம்ம ஹவாலிலேருந்து போயிட்டு நம்ம பாஸோட மகண்ட ஒரு பிரிண்டிங்கு சம்மந்தப்பட்டது எடுத்து வாங்கிட்டு வந்தோம். அதோடு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா மேடம் இல்லை, ஊரில் இல்லை. அதனால் அவங்க எப்படியும் அடுத்த வாரத்தில் வந்துடுவாங்க. அடுத்த வாரத்தில் வேலை ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் தாங்க, லைக் பண்ணுங்கள். சேட்டை ட்ராவலர். ஓகே, பை பாய்.